Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி vlog தான். பாண்டிச்சேரியில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில் ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு ஆரோவில் ஃபாரஸ்ட் ஏரியா தான். உள்ள உங்களுக்கு ஒரு கோல்டன் குளோப் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஒரு மியூசியம், இது எல்லாமே உள்ளே இருக்குது. வாங்க அப்படி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் பைக் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விசிட்டர் சென்டர் அப்புறம் இந்த மாத்திரை மந்திர், இது ரெண்டுக்கும் போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தண்ணியெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். இந்த ஆரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற சைடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறமா மற்றபடி ஆட்டோ இது எல்லாமே இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா பைக் வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கோங்க, ஸ்கூட்டி ஏதாவது ஒன்று. அப்போ தான் உங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோவிலோட டைமிங் என்னென்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 9:30லேருந்து மதியம் 1 மணிக்கு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து இங்கே க்ளோஸ்டு தான் சண்டே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங் எல்லாமே நான் முன்னாடி சொன்னேன்ல அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து உங்களுக்கு பைக் பார்க்கிங் 50 ரூபா, காருக்கு வந்து 100 ருபீஸ் வாங்குறாங்க. ஃப்ரண்ட்லி நம்ம பார்க் பண்ணிட்டு தான் ரொம்ப தூரம் உள்ளே நடக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ஃபீலு நல்லாவே அந்த என்ட்ரன்ஸே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த குருவியில் கத்துற சவுண்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற அந்த பீச் இந்த மாதிரி மட்டும் போகாமல் இங்கேயும் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆரோவில்குள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். பைக் பார்க்கிங் நிறுத்திட்டு அப்படியே போகிற வழியே வந்துட்டு பார்க்குறக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபாரஸ்ட்டாக தெரியுது. இது வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்குது. பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபா, 20 ருபீஸ். இந்த பக்கம் பாரு, மழை பெஞ்சு இப்போ தான் இது தண்ணி நிறைய ஆரம்பிச்சிருக்கும் போல். இந்த குளம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே போகிற வழியில் யாரும் பைக் எடுத்து வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி பாறையை உருண்டையாக போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க. நடக்க முடியலன்னா உட்காந்துக்கிறதா என்னமோ. அதுக்கப்புறம் இங்கே ஆரோவிலோட ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருப்பாங்க போல். 50 இயர்ஸ் ஆஃப் ஆரோவில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ஆரோவிலோட ஃபவுண்டர்ஸ். ஒன்று வந்துட்டு ஸ்ரீ அரபிந்தோ, இன்னொருத்தவங்க பேர், இந்த அம்மா பேர் என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே. என்னது என்னமோ லெட்டர்லாம் எழுதி எனக்கு போட்டிருக்காங்க. ஆல் லைஃப் இஸ் யோகா, கிரியேஷன் ஆஃப் ஆரோவில், த மதர் கிவ்ஸ் ஆரோவில் இன் சார்ட்டர். இந்த பாருங்க இன்னாகிரேஷனோட ஃபோட்டோஸு. 124 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே இருக்கிறாங்களா. சாம்பிள் ஆஃப் சாயில் ஃப்ரம் த கண்ட்ரி. ஆமாம், ஃபஸ்ட்டு ட்ராவலர். அப்போல்லாம் பாரு, இதுதான் ட்ரங்க் பாக்ஸ் தான் வெள்ளக்காரங்களே கொண்டு வந்திருப்பாங்களாட்டு இருக்குது. ஆமாம், அப்புறம் ட்ரங்க் பாக்ஸ் அவங்க தான் கொண்டு வந்திருக்குறாங்க. கோயிங் டவுன் இன் டு மேட்டர். இந்த மாத்திரை மந்திர் பில்ட் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோஸ். ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் போடக்கூடாது. டுவர்ட்ஸ் ஹியூமன் யூனிட்டி. ஏதோ இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் நடத்துவாங்களாட்டு இருக்குது. இந்த மாதிரி இதில் எங்கே விசிட்டிங் சென்டர் டிக்கெட் அங்கே வாங்குறது? அது பஸ் ஸ்டாப்பு. இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் கூட்டிகிட்டு போகும்ல அது. இது பார்த்தீங்கன்னா இரும்பே லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேம்பூ ட்ரீ. இது ஃபுல்லாக பெருசாக இருக்கும். அதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் அந்த
நல்வரவு எல்லா லாங்குவேஜ்லயும் போட்டுருக்காங்க. வெல்கம். எல்லா லாங்குவேஜ்லயும் வெல்கம், நல்வரவு, பயன் வேன்யூ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்கா ஸ்வாகத் ஹே, ஸ்வாகத் ஹே ஹிந்தி. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ், சைனீஸ், அதுக்கப்புறம் ஏதோ விக்கிபீடியான்னு எழுதியிருக்காங்க. வெல்கம் மேன். இது வந்துட்டு சைனீஸ். உள்ள வந்தோம்னா வந்து எது எது எங்க இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறோம் வீடியோ ரூம் பக்கத்துல. இங்கே உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ஃப்ரீயாகவே நீங்கள் வந்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து எந்த ஒரு உங்களுக்கு ட்ரெஸ் கோடு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உள்ள அங்கே தங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ட்ரெஸ் கோடு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு உலகம் மட்டும் தான் சொல்ல போனால். இது வந்து ஒரு தனி ஒரு சிட்டி மாதிரி. இங்கே வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இந்த ஆரோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் டயமீட்டரில் இருக்குது. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஏக்கருக்கு வந்து ஃபுல் ஆரோவில் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. இங்கே உங்களுக்கு மக்கள் வந்து எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 பேர் பக்கம் வந்து உள்ளே இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே உள்ளே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரீஸோட பீப்புள்ஸும் இங்கே உள்ளே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து உள்ளேயே உங்களுக்கு வந்து ஸ்கூலு அது எல்லாமே இருக்குது. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 ஸ்கூல் இருக்குது. அதில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 550 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், அதாவது கிளினிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளே வந்து உங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து நேச்சுரலாக தான் இங்கேயே வந்து சோலாரில் இருந்து அவங்களுக்கு கரண்ட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா விண்டு, பயோகேஸ்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி சோர்சஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கரண்ட்லாம் இவங்க எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எல்லாமே பண்ணிப்பாங்களாமா. அதுக்கப்புறமா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் மரம் இருக்குதாமா உள்ள. பிளான்ஸ் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா 1968லேயே, அதாவது 1968லேயே உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃபாரஸ்ட்டு. அது இல்லாமல் இங்கே உள்ளே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாமே வந்து இங்கே ஷாப்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து அவங்க அதெல்லாமே சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஷாப்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் வரும். இது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த குளோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாத்ரி மந்திர்னு சொல்லிட்டு, அது வந்து உள்ளே வந்து நம்ம வந்து யோகா பண்ணக்கூடிய இடம். அதோட பிளான் வந்து எப்படி இருக்குது அதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு விசிட்டர் சென்டர்ஸில் உள்ளே வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அதாவது இந்த ஆரோவில்ல அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இந்த விசிட்டர் சென்டர்ஸில் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு, ஆனால் அது ஃப்ரீ தானே, காசு தர தேவையில்லையா. ஞாயிறு மாத்ரி மந்திரி மூடப்படும். ஞாயிறு மதியம் ஆஃப்டர்நூன் இல்லை போல, சண்டே ஆஃப்டர்நூன் இல்லை போல. ஃபுல்லாக வந்துட்டு க்ரீனியாக இருக்குது. உள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. வைப்பு க்ரீனியாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக கேன்டீன்ஸ் இருக்குது. போய் டீ குடிக்கலாம். இங்கே நிறைய கிளாஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க போல, என்னன்னு தெரியல. சண்டே ஆஃப்டர்நூன் 1 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. நோ அக்சஸ் டு வியூ பாயிண்ட் பை பிரைவேட் ஆர் ஹையர்டு வெஹிக்கிள். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆரோவில் செட்டில் அவைலபிள் ஃபார் த பிசிக்கலி சேலஞ்சு. திரும்பி வர்றதுக்கு ஃப்ரீயாக கூட்டு வருவாங்க போல. அதுதான் இப்போ இது வந்துட்டு மாத்ரி மந்திர் வியூ பாயிண்ட். இது வழியில தான் போனோம் இப்போ நம்ம உள்ள. அந்த இது அப்போ வந்து அந்த வீடியோ ஹாலுக்குள்ளே பூந்து வெளியே வந்தோம்னா மாத்ரி மந்திரோட வழி தொடங்கிட மாட்டிருக்குது. வீடியோ காலில் வீடியோ ஹால், அது அதான் இன்ஃபர்மேஷன் சென்டர், அதான் வீடியோ ஹால்னு சொல்கிறாங்க. மாத்ரி மந்திரி வியூயிங் பாயிண்ட் இப்படியே போக வேண்டியதான் இந்த காட்டுக்குள்ளே.
நெக்ஸ்ட் அந்த விசிட்டர் சென்டர் தாண்டி வந்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே வந்து பஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வேணும்னா பஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வயசானவங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அந்த மாத்திரை மந்தி போகிறதுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நடந்து கூட போய்க்கலாம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். நடந்து போனாலும் அது வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகிறோம்ல, அதனால அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களால் நடக்க முடியாது வயசானவங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. உள்ளே நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸு அது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்து என்னென்ன நேமு அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ண மாதிரி நிறைய இந்த கல்வெட்டு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். உள்ளே போகும்போதே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பாத்வே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் சூப்பராக பார்த்துட்டு அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.